முடியாது. ஆமா. என்னுடைய தந்தையானவர் ஆதித்தன் அருணன் பரிபயோர் பாணி பலாரி பரிதியர் நாயர் சூரியர் என்று சொல்லக்கூடிய 31 நாமத்தை வைத்தவர் யார்? சூரிய பகவான். தாய தந்தையார். சரிங்க. அந்த 31 வயதுடையவர் சூரிய பகவான் உங்கள் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்து என்னுடைய அவதயம் கண்ணன் சூரிய பகவானுக்கு மகனாக பிறந்து உங்கள் பையன் கண்ண மகாராஜா என்று தெரியுமா? பெருமையா இருக்கு. ஆமா. அப்படி கண்ணன் என்று பெருமைத்து வாழ்ந்தது. இவ்வளவு கோபத்தோடு வரக்கூடிய காரணம் நான் தெரியும். முகத்திலே தெரியுங்க. அடுத்ததை காட்டுமா கண்டுத்ததை காட்டுமா கடுகளவு முகம் என்று கூறுவார்கள். ஒரு மனிதரை பார்த்தால் எந்த முறையில் இருக்கிறார் என்று கண்டு கொள்ளலாம். கோபமா இருக்காங்களா, தீரமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா என்று பார்த்து கொள்ளலாம். ஆனா தன் முகத்தை தானே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு கண்ணாடி மூலமா பார்க்கலாம். அதை போல என் முன்னால் நின்று இவ்வளவு கோபத்தோடு இயல்பை கண்டவா எனக்கு ஒரு பகையாளி இருக்கிறான். யார் இது? பார்த்திபன், வில்விஜயன், தனஞ்சயன், அர்ஜுனன். பாண்டவர்களே 11 பேரோட யார்? அந்த அர்ஜுனன். அந்த சோதா லவண்டி முதல் சத்ராஜி அண்ணனுடைய பொறுப்பும் போட்டு பார்த்து அந்த அர்ஜுனனை கொல்லும் போட்டா இவ்வளவு வேகத்தோடு இவ்வளவு கோபத்தோட வரங்க இப்பதான் செஞ்சு போச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு தெரியாம என்னடா இவ்வளவு கோபம் வர்றாரு? கர்ணமாரை வந்தோடனே முகத்துல கோபம் அப்படி சொல்லி செஞ்சு போச்சுங்க. தந்தையானவர் யார்? சூரிய பகவான். என் நவதாயா வருவானுங்க. செஞ்சு போச்சு. முக்கியமான சமாதானங்க. உன்னை என்ன உங்களுடைய குணத்தன்மை தெரியணும். ஏன் குணம் உனக்கு தெரியாதா? ஆமாங்க. நல்ல குணமா கெட்ட குணமா எப்பவுமே இந்த குணம் வந்து இப்படியே தான் இருக்குமா? எதிராளியாக கூடிய அந்த அர்ஜுனனை கொல்லும்பட்ட ஒரே எண்ணமா? இல்லைன்னா வாழ்க்கையில் ஈடுபாடு என்பது இல்லையா? மனைவி மக்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம். என்னுடைய குணத்தன்மை தெரியாதவா குறைக்கிறேன்.
என்னண்டு இருக்குது என் குணத்தோட தனியா கேக்குறீங்கப்பா ஏன்னா பெரிய ராஜா வைக்கிறீங்க நீங்க உங்க குணம் எப்பவுமே எதிராளியா எப்படி வெல்லாம் அந்த அர்ஜுன ஒரே கொல்லணும் அதே எண்ணமாக்குறீங்களா இல்லற வாழ்க்கை ஈடுபாடு என்பது இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் சத்ராஜி மீது எண்ணம் இருக்கிறதா குடும்ப இல்லத்திலே ஈடுபாடு இல்லையா என்று கேட்கிறார் மனைவி மக்களோடு எப்போது சந்தோஷமா இருப்பீங்க உலகிலே இல்லாமல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அது எப்படி இல்லாமல் என்றால் பந்தி என்று உரைக்கலாம் பந்தி என்றால் ஏழ்மைத்தனம் உள்ளவர்கள் அந்த ஏழ்மைத்தனம் உள்ளவர்களுக்கு என்ன வேண்டும் தானங்கள் வேண்டும் ஆமா தானம் ஆமா தானம் என்பது எத்தனை 32 தான தர்மம் தானம் 32 தான தர்மம் இருக்குதுங்க ஆமா சரி அந்த 32 தான தர்மத்தை யார் ஒருவர் செய்கிறாரோ அன்னவருக்கு சாவிச்சம் சொல்றியே 4வது அடைமுறையான வழிமார்க்கங்கள் உண்டு உலகில் சரிங்க ஐயா 32 தான தர்மம் செய்யறவங்க அங்க 4வது அடைவாங்க ஆமா ஆமா அப்படி அந்த 4வது அடை வேண்டும் என்று உலக மக்கள் எவ்வளவோ தானம் செய்யறாங்க ஆமா ஆனா நான் செய்தது 31 தான தர்மம் தான் 31 ஆமா ஆமா அந்த மத்த ஒரு தானம் அது என்ன தானம் தெரியலையா முக்கியமான தானம் என்னதானம் அன்னதானமா மகாபாரத உச்ச நம்ம பரமேஸ்வரன் நடக்குது ஆமா தினந்தோறும் அன்னதானம் செய்யறாங்க பணம் கொடுக்கிறது பெருசு இல்ல தானம் கூட பெருசு இல்ல என்ன ஆமாங்க தானம் வயிறார நிரம்ப சாப்பிடுறாங்க ஆமாங்க அதுதான் முக்கியமானது எத்தனை பேர் வந்தாலும் வாழையில போட்டு அதுக்கு வந்து வடை சுவிட்டு அப்புறம் ஒன்று விடாம வச்சு அழகா செய்யறாங்க உண்மையில அன்னதானம் பெருமையா போறாங்க அந்த கிராமத்திலே சென்றால் அன்னதானம் அளிக்கிற மகாபாரத உச்சர் என்று பல மக்களும் போற்றுகிறார்கள் ஆமாங்க இந்த கிராமத்தை பற்றி ஆனால் அந்த போஸ்டல் எனக்கு இல்லை அந்த அன்னதான பலன் ஏன் செய்யல குணம் இல்லையா இருக்கிறது இல்ல தானியம் இல்லையா செல்வம் இருக்கிறது தானியம் இருக்குது நான் கொடுக்கலாம் மக்கள் புசிக்கலாம் பசி ஆறலாம் பாவம் நேரலாமா சாப்பாடு போட்டா புண்ணியங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஆனால் உனக்கு புண்ணியம் எனக்கு பாவம் ஏன் அந்த அளவுக்கு நான் தாழ்ந்த குலத்தில் உதித்தவன் பெரிய தாழ்ந்த குலத்திலே உதித்தவனா இருப்பினாலே நான் அன்னதானம் கொடுத்தால் அது பாவம் என்று அதை நீக்கி மற்ற 31 தர்மத்தை எனக்கு தானம் வேண்டும் ஐயா என்று கேட்கிறார் அன்னதானத்தை நீக்கி மற்ற 31 நான் கொடுத்து அவள் பஞ்சம் நீங்கி வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கொடுப்பீங்களா தானா இல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுப்பீங்களா இல்ல ஒரு வேளை கொடுப்பீங்களா எப்படி அது அந்த ஏழ்மைத்தனம் உள்ளவர் என்னை நாடி வந்து கேட்க முற்பகல் பிற்பகல்
கண்டறிந்து தானம் கொடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு தெரியலங்க. முற்பகல் பிற்பகல் எனக்கு தெரியாது. ஏன்னா முற்பகல் சொன்னா பகல் நானும் சொல்லலாம். பகல் வர சொல்றீங்க, பிற்பகல்லாம் நான் இரவு தான் எனக்கு தெரியும். பகல் 12 மணி நேரம் காலையில இருந்து, அதே போல இரவு 12 மணி நேரம். ஆமா, 24 மணி நேரங்க. ஆமா. முற்பகல் என்றால் காலை 7 மணி அளவில் இருந்து 12 மணி வரையிலும் முற்பகல். பிற்பகல் 1 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் பிற்பகல். இந்த முற்பகல் பிற்பகல் தெரிந்து நான் தானம் கொடுக்கிறேன். சரி, அது அந்த மாலை நேரத்துல அதுக்கு மேல ஏன் கொடுக்கணும்? 6 மணிக்கு மேல 5 மணி அளவிலே மேற்கொண்டு ஏன் அளிக்கவில்லை? ஏன் அளிக்கல? அது அந்தி பொழுது வேலை என்று உரைப்பார்கள். அந்தி பொழுது? ஆமா, அந்தி பொழுது ஏற்றுற நேரம். வீட்டுல தீபம் எதிர்த்து யாருக்கு தானம் கொடுக்க கூடாது. அதுதான் பிற்பகல். ஓ, சரிங்க சரிங்க. 5 மணிக்குள்ளாக முடிச்சோன்னு எதை செய்தாலும் அதனால தான் வலிக்கா எந்த போல கொடுக்க மாட்டாங்கம்மா இப்போ இருக்கு ஜனங்க. ஆமா, அது போல அது அதிகமா நம்ம மூலி மாதிரி தான் செய்வாங்க. சில பேர் செய்யறதுக்கு இல்ல. நம்ம வயசு வந்துடுச்சு. ஆமா, டாக்டர் போனோம், காசு எடுக்க போக முடியுமா? முடியாது. தற்காலிக நேரம். ஆனா எனக்கு அரச கட்டாளை. ஆமா, பொருள் யார் எடுத்து? துரியன் பொருள் வாரி வழங்கக்கூடிய யாரு? நீங்க. நானு. அந்த 5 மணி வரை தான் எனக்கு அந்த புகுஸ்துல எனக்கு வேலை. இல்லன்னா இல்ல. அந்த முற்பகல் பிற்பகல் அருந்து கொடுப்பதாலே அவள் பஞ்ச நீங்கி ஐயா கர்மராஜ தனம் கொடுத்தார். அந்த பொருள் எனக்கு போதவில்லை, கொஞ்சம் கொடுன்னு அடுத்த வீடு போய் கேட்க கூடாது. ஆமா, அப்படி அவ்வளவு போல கொடுக்கு. அன்று ஒரு வேலைக்கோ அல்லது அந்த ஒரு நாளைக்கோ தேவையான பொருளை கொடுத்து அவள் பஞ்ச நீங்கி தேமத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால எனக்கு என்ன பேரு? தான கர்ணன். முதலிலே கர்ணன். நான் தானம் கொடுத்தாலே தான கர்ணன். பலவித தானங்களை வழங்கினாலே தான கர்ணன் தான பட்ட பேருங்க. தந்தை பேர் சூரிய பவா, என் நாமதேயம் கண்ணமராஜா, எதிராளி பேர் அஜிர பெருமாள், குணம் தயார குணம். இன்னும் இது உங்களுடைய தாயார் பெயர் என்னன்னு சொல்லுங்க. தாயார் பேர் சொல்லவே இல்லைங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியவில்லை என்றாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியணும். இருந்தாலும் நீ சொல்லணும், நான் கேட்கணும், நீ சொல்லணுங்க. சரிங்க, உரைக்கிறீ சொல்லுங்க. சிறந்த என் மாதா குந்தமாதேவி. மகாராஜா, பாண்டவர் ஐவருக்கு தான் குந்தமாதேவி நான் கேள்விப்படுகிறோமா? திடீர்னு பார்த்தா இவங்க தாயார் குந்தமாதேவி எப்படி நம்ப முடியும்? குலமோ தாழ்ந்தது, தாயார் பெயரோ உயர்ந்தது. எப்படி இவர் சொல்றாரு? யாரு வந்து ஏமாத்த பாக்குறாருன்றான். என்னப்பா சொல்ற? குலம் வந்து தாழ்ந்தது சொன்னீங்க முதல்ல. ஆமா, தாயார் பெயர் உயர்ந்தது. ஆமா, எப்படி நீங்க உயர்ந்த குலத்திலே உதித்த அந்த குந்தமாதேவி உங்க தாயார் தேவின்னு சொல்றீங்க? நியாயம் தானே. அண்ணாதான கொடுத்தார் பாவம் என்று சொன்னாரே கண்ணமராஜா, இப்போது குந்தமாதேவி தாய் என்று உரைக்கிறாரு. இந்த கர்ணன் மோட்ச நாடகம் புனிதமான நாடகம். ஆமா, இதை கவனித்து கேட்கிறவங்களுக்கு தான் தெரியும். கேட்கணும், தத்துவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாதுங்க. இருந்தாலும் என் குலத்தை பற்றி உரைத்தேன். ஆமா, தாயார் பெயரை பற்றி உரைத்தேன். சந்தேகம் ஏற்பட்டது. ஆமா, பாண்டவரை ஈன்ற குந்தமாதேவி எனக்கு தாய் என்றா சந்தேகம் உனக்கு மட்டுமல்ல, பார்ப்பவருக்கு சந்தேகம் உண்டால எல்லாருக்கும் இருக்கும். ஆமா, ஆனால் எனது தாய்
குந்தமாதேவியர் உரைத்தால் ஐவர்களை பெற்றார் என்று உரைத்தால் ஆமா ஐவர் தான் குந்தமாதேவிக்கு பிள்ளைந்தாலும் சரிமா? ஆமாங்க ஆமா என்ன ஆமா எங்க பாட்டியே டமார் சுத்தி ஒன்னா சொன்னா பேரா பேரா பாண்டவர் ஐவருக்கு குந்தமாதேவி தாயாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்ப நான் ஒரு உங்களுக்கு கேட்டாங்க. ஆமா இந்த ஐயா நல்லா பாடம் சொல்றாரு. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா ஆனா பல நாடகம் நடத்திருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா குந்தமாதேவி வயிற்றில் பிறந்த பிள்ளை ஐவர்கள் இல்லை. இல்லையா? மூவர் தான் பிறந்தவர்கள். மூவர் யார் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன். மூவர் தான் குந்தமாதேவிக்கு பிறந்த பிள்ளை. மத்த ரெண்டு பேரு நகுல சகாதேவர், மருத்தாய் மக்கள், மாற்றாந்தாய் பிள்ளை, அக்கா தங்க பிள்ளை. ஓ யாரு? நாத்ராதேவி வயிற்றில் பிறந்தவர். சரி, மருத்தாய் பிள்ளை. அதனாலே இருத்தாய் மக்களா இருந்தாலும் பிரத்தி அப்பு வாயு தேய்வு ஆகாயம் சொல்லக்கூடிய ஐந்து தலை நாகம்போல் ஐந்தாக உயிர் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார் பாண்டவர்கள் ஐவர்கள். ஐவரை ஈன்றெடுத்த தாய் குந்தமாதேவி என்றார். எனக்கு தாய் எப்படி என்றால் உனக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க எப்ப பிறந்தீங்க? என் தாயாருக்கு நான் திருமணம் ஆகாத முன்னே பிறந்தவன். என்ன மாற இப்ப சொல்லி உங்க அம்மா கல்யாணம் முன்னே லோடு வாங்கினாங்க? அதான் விட்டு சொல்றது இல்லை. அதுக்குள்ள என்ன அவசரம்டா? எங்க அம்மா என்ன லோடு வாங்கிச்சா? இல்ல கல்யாணம் பண்ணி யாரும் லோடு வாங்கலாம். என்ன கல்யாணம் திருட்டு மண லோடு வாடத்தான் எங்க அம்மா சமாச்சாரம். இல்ல அந்த அளவுக்கு என் சைடுல போனா சந்தேகம் ஏற்படாது. சரி, மட்டமா பேசாது. இல்ல மட்டமே மர்மங்கள் அதனுடைய சாஸ்திர முறை உனக்கு தெரியாது. அது இல்ல எப்ப பிறந்தனோ அது கன்னி வயதிலே கல்யாணம் ஆகாத முன்னே பிறந்தேன் என்றால் கன்னி வயது காலத்தில் என் தாய் ஒரு காலத்திலே ஒருவருடைய காலம் தூர்வாச மகாமுனிவருக்கு தொண்டு வேலை செய்தாராம். தொண்டு வேலை செய்யும் போது தொண்டு வேலை செய்ய காலத்திலே தூர்வாசர் முனிவருடைய மனமகச் சடந்து என் தாயாருக்கு 5 மந்திரம் வைத்து கொடுத்தாராம். சரிங்க. அந்த மந்திரம் உண்மையா பொய்யா என்று சோதிக்க வேண்டும் என்று ஒரு மந்திரம் உச்சரித்து அந்த நேரம் சூரிய பகவான் வந்து என் தாயாரை சேர்த்து என்னை பெற்றெடுத்தாராம். ஓ அப்படியா? சரிங்க. தப்பு. அதான் கன்னி வயதுல கல்யாணமாக முன்னே சூரிய பகவானுக்கும் குந்தமாதேவிக்கும் நான் பிறந்தேன். நான் முதல் பிள்ளை என்றும் பாண்டவாளியோட தம்பிமார் என்றும் என் தாய் குந்தமாதேவி என்றும் தந்தை சூரிய பகவான் என்றும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதா? ஆனால் மூவருக்கு தெரியும். மூவர்ல யாரு? அந்த வான பூமியில யாரு? குந்தமாதேவி ஒன்றுங்க. எனது தந்தை சூரிய பகவானுக்கும் 2 பேர் ஆச்சுங்க. உலக ரட்சகராக விளங்குவாரு ஸ்ரீ பண்டாம் கண்ணபுராங்க. அவர் மூவர் தான் தெரியும். சரிங்க. எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி? பாண்டவாருக்கும் துரியோதனுக்கும் விரோதம் ஏற்பட்டு யுத்தத்திற்கு கைத்தடி பிறகு என் மாதா குந்தியார் எனக்கு தெரியும். சரிங்க ஐயா. இப்ப நான் சொன்ன பிறகு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடு. சரிங்க, மறைச்சிருங்க. என் சமாச்சாரத்தை அப்படியே விடுங்க. கல்யாணம் ஆகுது முன்னே பிறந்தார் கனமராஜ் சொல்லிட்டு போறேன். யாரும் நான் சொல்ல மாட்டேங்க. நான் யாரும் கண்ணி வைத்து கர்ணன். ஆமாங்க. சரிங்க. அப்படி இருக்கு என் விளக்கத்தில் இருக்கிறாயே நான் வந்த வேலை விட்டு நான் பந்த கால பூஜிக்கிறேன். நான் அத்தினாபுரத்துல வர்றேன். எனது நாடு அங்க தேசம். ஆமா. ஏன் வந்த? துரியோதன மகாராஜா உங்களை கையோடு அழைத்து வர சொல்ல என்ன விஷயம் தெரியலங்க. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. நான் கோபத்தோடு வருவது அவருக்கு முன்னதாகத்தானே அர்ஜுன பெருமாள் கொல்ல போட்டான். அந்த அர்ஜுனனுக்கு எனக்கும் இன்றுதான் பகை. எனக்கு சேனாதிபத்தம் கொடுத்தான். அப்படியா? புறப்படுவார்கள்.
எனக்கு சந்தேகம் ஐயா. ஐயா எனது தம்பியுடைய சேனாசேன 11 அக்ரோனி. 11 அக்ரோனி சேனாசேன. ஒரு அக்ரோனி கண்ணபுரா ஒரே ஆள் வாயில போட்டுட்டாரு. எப்போது? நாடு கழிக்க வர சொல்ல தூத்தம் சொல்ல. மத்த 10 அக்ரோனி. அது வல்லமை சாலி யார் பாடியா? நம்ம சாலோன் பெரியவரெல்லாம் மாண்டதா மன்னர் கூறுகிறார். அப்பே கொஞ்சம் குறிப்பிடங்கள் யார் கரெக்டாக துண்ட பீமன் அர்ஜுனன் அந்த 2 பசங்களோட இவ்வளவு சேனா எல்லாம் கொண்டுட்டாங்க. ஆமாங்க ஐயா. அது மட்டுமல்ல, ஒரு கிரகம் என்பது இருந்தால் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பது வழக்கம். அந்த கணவனுக்கு ஒரு ஆபத்து வந்து மாண்டி விட்டால் மனைவியுடைய நிலை மாங்கல்யம் இருந்து விதை கொடுத்தா வைப்பாங்க. யார் வீட்டுல போய் பார்த்தாலும் அஸ்தினாபுரத்தில் எவ்வளவு இருக்கிறாள் தாலியாத்து முண்டியா இருப்பாங்க. ஐயோ விதை கொடுத்தன்னு சொன்னா மாங்கல்யம் இழந்தவர்கள் மாரியம்மனுக்கு சமணம் வைப்பார். நீங்க அதை வந்து இல்ல தப்பா சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட தாய்மார் எல்லாம் உன்னை கண்டு என்ன மகாராஜா அண்ணவருக்கு நான் ஆறுதல் சொல்லுங்க ஐயா. துரியோதனா அண்ணா பாடி மனம் கலங்கலா நிமானா பசங்க பாண்ட பஞ்ச பசங்க பாண்டவரே அவளை கொள்வது பிரமாதம். நான் கொண்டு போட்டுருப்பேன். யாரு நீங்க? அவங்க 2 பேரும் 5 பேரும் நீங்க 5 போறீங்க. நான் ஒரே வெட்டி போட்டுருப்போம். உங்களால முடியாது நான் சொல்றேன். ஏன் முடியாது? ஏன்னா பீமா அர்ஜுனன் காலத்துல என்ன ஆயுதம் வச்சு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆயுதம்? எனக்கு தெரியும். சொல்லு. பீமன் காலத்துல வில்லு புடிச்சுங்கிறாரு. அர்ஜுன பெருமான் கதாயுதம். 2 பேரும் 2 ஆயுதம் கொண்டாடுவாங்க. உங்க 2 பேரும் அடிச்சு போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. நான் பொறுப்பா சொல்றேன் பாரு குழந்தை. பீம மகாராஜா வில்லு புடிச்சு வச்சுக்கிறாரு. ஆமா. அர்ஜுன மகாராஜா கதாயுதம். ஏய் சாம்பதேவரே. நான் தவறா சொல்றேன். விஜயன் பிடிப்பது வில்லு. அப்படியா?
பீமன் பிடிப்பது கதை. அவர் இருவருடைய சமருக்கு யாரு நிகரன்னு சொல்லுவாங்க. நீ நாடான மாத்தி மாத்தி சொல்றீங்க. தூக்கல கேட்டுக்கிறேன் விடுங்க. நான் நிகரான நான் இருக்கிறேன். இத பார், இந்த வாளாயுதம் இதுக்கு பேரு சக்தி வேலாயுதம். அப்படியா? இந்த வேலாயுதம் வைத்து அவரை வென்று விடுவேன். வரக்கூடியவர் 2 பேரு 2 ஆயுதம் வச்சுக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் இருந்தா ஒரு வேற ஆயுதம் வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன காரணம்? என்ன பாம்பு? என்ன பாம்பு? சண்டை பாம்பு. சண்டை பாம்பா? என்ன சண்டை பாம்பு தெரியாது. தெரியாதுனா அண்ணா நான் இருக்கும் போது கரத்தில நாகக்கணு வாத்தியம். மகாராஜா பாம்பு இருக்குது. இதை விட்டா என் பாம்பு சும்மா வருமா? அப்படியே கொத்தா புடிக்கானா? அது தப்பா நினைக்காதா? கைத்தாடு கொடுங்க. எது அவருடைய சரி அப்படியே கொத்தா புடிக்கணும். அப்படி சொல்லு. கொத்தா புடுங்கமான்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல. இது எப்படிப்பட்ட பாம்பு? எப்படிப்பட்ட பாம்பு? பகை பாம்பு. சண்டை பாம்பு. பார்த்தனுக்காக வைத்திருக்கிறேன். இந்த பாம்பு என்று விடுவேன். என்ன விடுவீங்க? இது எத்தனை யுத்தம்? 17 யுத்தம். இது 17 இருக்கும் நாக கண்ணா. அப்படியா? मंदिर के
பண்ணா முன்னவராக விளங்கி வந்தவர் இந்த சபையில யாரு? வில்பாச்சாரி, கிருபாச்சாரி, அசோத்தம கருத்தரோட பெரியவர் எல்லாம். துரியோதனா, பாண்டவாளுக்கு நமக்கு விரோதம் வேண்டாம், பங்காளி பகை வேண்டாம், தாயாதி தகராறு வேண்டாம், ஆதிநாடு கொடுத்து பெருமையோடு வாழ்ந்துடுவாங்க உரைத்தார்கள். அவங்க வார்த்தை கேட்காம தாய் தான் இருப்பாங்க, அண்ணன் பெரிய இருப்பாங்க. வேணாண்டா அந்த பிள்ளையோட சேராத நிலைமை இல்ல அப்படி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்க மாட்டான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, போதை போட்டு வீட்டுக்கு வருவோம். என்ன பண்றது? அது போல கதை என் தம்பி கதை. சரி சொன்னவங்களா இருக்கிறாங்களா? எல்லாம் போய் சேர்ந்தாங்க. மட்டில்லா சேனன்னா ஒரு மாண்டா அந்த குடும்பத்துல ஒரு வருஷ காலம் வரலாம் ஒரு துயர் இருக்கும். மறக்கவே முடியாது. மட்டில்லா சேனன்னா இவருக்கு 11 அக்கௌண்ட் சேனா செய்யணும், 99 தமிழ்மார்கள் குறிப்பிடங்கள். ஒரு அக்கௌண்ட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு பேரு? 1,60,000 பேர் ஒரு அக்ரோனி. சரிங்க, எவ்வளவு? 1,60,000 பேருங்க. அதை போல 11 அக்ரோனி சேனா செஞ்சு ஒரு 60 பேர் குடும்பத்திலே மாண்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? ரொம்ப கஷ்டங்க. எப்படி அவரெல்லாம் மாண்டா நான் அரக்கோண நகரத்திலே வீரம் சிறப்போடு வந்த எப்படி இன்னும் முனிராஜன் என்பவர் எங்கள் மாரியம்மா நாடக குழு பாராட்டி 20 ரூபாய் அன்பரை பார்க்கின்றார். அண்ணவருக்கு திரௌபதி அம்மன் கிருபை வரைக்கும் நன்றி, வணக்கம். தம்பிதா கொடி மேல பறக்குதா கீழே பறக்குதா? இல்லைங்க, அடியில புடிச்சு அடியில அது நாடி கட்டுறாங்கல்ல, கொடியானது மேலே இருக்கு. அந்த ஆத்தோனே கீழே விழுந்து போச்சு, என்ன பண்ணுவா? அதை விட்டுட்டு என் தம்பி அடியில புடிச்சு சாப்பிட்டாங்க. நான் ஒரு உயிரோடு இருக்க என் தம்பி கொடி அறப்படலாமா? அறக்கலாமா? போடுறா போடுறான். யாரு கொடியா? தம்பி கொடியா? அறவு கொடியா? ஏன் தம்பி கொடியா? சுண்டு போச்சு, சுண்டு போச்சு. கொடியாண்டா சுண்டு போய் என்ன காமிக்கிற? இந்த கொடி கொஞ்சம் வேர்ஜல் வச்சு போச்சுங்க. சீதனம் முடிச்சு இந்த கொடிங்க. அதனால இந்த சீதனம் விலகிறா. இது வந்து ஊழ கலர் மயமா, ஊழ கலரு. இது ஊழ கலர். ஆமா, அதனால சீதனம் முடிச்சா கலர் இருந்தா தண்ணி தேங்கும். இது மண் பூமி. என்ன சும்மா மண்ணு வரது கூட வச்சுக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது இழுத்துக்கும். நெறிஞ்ச மூளை அப்படியே பட்டு பண்ணு போக்குது. எத்தனை முழுக்கு தெரியுமாங்க? என்ன அது மேல மண்ணு கொட்டி வச்சுக்கிறாங்க. அதே போல சீதனம் வரங்கன்னா இந்த வேறு அடியோட கலரி முன்ன மண்ணை கொடியின் பேரை கிளறி அக்கா கலரி காலையில 5 தவளை சுத்தண்ணி 5 தவளை வெந்நீர் சாயந்தரம் ஊற்றி வந்தா கொடி நல்லா வளமா படருங்க. வேறு கலர் வெந்நீர் விட்டா கொடி வளமா படருமா? படரும். மூதேவி என்ன கொடிக்கு வந்து வேறு கலரானா? இந்த கொடி சூடு போக காரணம் எனக்கு தெரியும். சரி, உனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது. கொடி விடு, பாண்டவாள் கொடி போடு. போலீஸ் கொடியா? சரி போடுறேன். ஐ வர்முரசி கொடி
ஐயோ பாவம் நான் எப்படி பறக்குதாமா நீ? ஐயோ பாவம் ஐயோ பாவம் என்னது பாவன்றா? இந்த கொடியாண்டா அப்படி அலையுது இவன் எவ்வளவு அழகா பறக்குதா? உன் பார்வைக்கு பறகுது என் விழிக்கு அலையுது என் தம்பி இட்ட கட்டளை பாண்டவாருக்கு எத்தனை வருட வனவாசம் 13 12 வனவாசம் ஒரு அய்யாதவாசம் 12 வருட காலமாகத்தானே மனைவி மக்களோடு உடுக்க கூழிலாம் கிடையாது. உடுத்த உடையிலாம் உடை இல்ல. அடுக்கு பாயிலாம் கிடையாது. காட்டிலே அலைந்து திரிந்து அலைந்து திரிந்தார்களே. ஆமா வாயா. என்ன வாய் எனக்கு? ஆமா ஐயா. அந்த கொடி எப்படி அலைந்ததோ பாண்டவாள் அலைந்த போல அலைந்தது. சரி. நம்ம கொடி யார் சொல்லும் போது வீட்டுல இருந்து வேலை தவறாமல் பண்டு பலகாரத்தோடு சாப்பிட்டு ஆமா வியாபப்பட்டு சயனிக்கிறோமே ஆமா. நம்ம போயிட்டு சுருண்டு வளர்ந்து வருத்துறா. ஓ அப்படியே சரி விடு. மன்னரே சொல்லுங்கள் ஆண்டவர் செயல்பாடாகட்டும் அவனென்று ஒரு அணு மசியாது என்று கூறுவார்கள். உண்மைதான் அண்ணா. நடப்ப நடக்கட்டும். எனக்கு சேனல் அப்படியே ஆகட்டும்.
இன்று 17ஆம் நாள் யுத்தத்திற்கு சேனாதி வட்டம் கொடுக்கிறேன். போருக்கு போ. மாதவன் ஐயா, மன்னர் உரைத்த வார்த்தையை பார்த்தனையா? கேட்டுதாங்க. அங்க தேசத்திலே இருந்து என்ன அழைத்தார், கஷ்டத்தில் உரைத்தார். தம்பி அது கஞ்சாதி, எனக்கு சேனாதிபட்டம் கொடு. இன்று அமருக்கு சென்று ஐவரை ஒருவனை வென்று ஜெயித்து தருவேன் என்று வாக்களித்து கடைசியாக சேனாதிபட்டம் கொடுத்து அண்ணா யுத்தத்துக்கு போ சொல்வது இருக்கட்டும். அவர் கொடுத்த வாளுடைய மனம் உங்களே தான் பாக்குதாங்க. இப்படி பார்த்தா நலமான வார்த்தையா? நலமான வார்த்தை கிடையாதுங்க. ரொம்ப அமலான வார்த்தை. அவரை கேட்டு பாருங்க. தம்பி அண்ணா குறைத்த வார்த்தை நியாயமாய்? அண்ணா இந்த வார்த்தையை வேண்டுமென்றே தெரிவித்தேன் அண்ணா. எனக்கு வேண்டும் என்றாயா? ஆமாம் அண்ணா. எனப்பா என் மீது இவ்வளவு வெறுப்பு? வெறுப்பு இல்லை அண்ணா. ஏனென்றால் இதுவரை நமக்கு ஆண்டவருக்கு யுத்தம் பண்ணி ஏற்பட்டு நேற்று வரை 14 நாட்களாக யுத்தம் அல்லவா? ஆமா, 14 நாட்களாக யுத்தத்துக்கு சென்ற வீராதி வீரனையும் சூறாவளி வளர்த்து சேனாதி வட்டம் கொடுத்து போருக்கு போய் வாருங்கள், போருக்கு போய் போருக்கு சென்று ஜெயித்த தாருவீர் என்று உரைக்கிறார். ஆனால் ஒருவருமே திரும்பி வரவில்லையே. இன்று 17ஆம் நாள் யுத்தத்திற்கு உங்களையாவது போர் என்று சொன்னார். போர் முகப்பில் என்று கால்முக வளர்த்து எதிராளி வரக்கூடிய அர்ஜுனனை கொன்று குழந்தை இல்லாத தாய்மார்கள் அம்மனர்களை பெறுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறோம். மனதிலே கிராசம் இல்லையே. என் தம்பி போவன் உரைத்தாரு, அவர் மீது குற்றமல்ல. என்னுடைய விளப்பயன் உலகத்தில் கூறுவார்கள், தான் தாம் செய்த விடியை தானே அனுபவிப்பார். பூந்தா மறுபிழியை பொன்பிழியை வேந்த இடிய செய்வேன். இந்த ஊரெல்லாம் முருகப்பெருமான் ஆண்டவன் அருளாக மகாராஜ மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்மன், முத்துக்காட்டம்மன், எல்லை அம்மன், கங்கை அம்மன், திரௌபதி அம்மன், அந்த அம்மன் பெறாங்க சுவாதியம் மகாராஜ பரமேந்திரமல கிராமம் மணியம் பட்டாமணியம் உசுதாரர் பணிகம் கணக்கு மேற்காவல் அவர் வேளாண் சுவாதியம் பரமேந்திரமல கிராமம். பஞ்சாயத்து போர்டு தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், உபத்தலைவர், உபத்தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர், கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் அவர் பேராய் கொடுத்த சனகாதிவாதியம். இன்னும் பரமேந்திரமல கிராமம் தர்மராஜா கோவில் தர்மத்துவம் சமயம் அனாச்சாரி குமார வர்க்கம், இன்னும் சமயம் அனாச்சாரி குமார வர்க்கம் அவர் பேராய் சனகாதிவாதியம். பரமேந்திரமல கிராமம் இன்றைய தினம் கர்ணர் மோட்ச உபயதாரர், கர்ணர் மோட்ச உபயதாரர் ஸ்ரீ கருணிகர் கணக்கு பிள்ளை வகராக்கள், கணக்கு பிள்ளை வகராக்கள் அனைவரும் வருகை கூடி கர்ணமோட்ச உபயதாரர் கணக்கு பிள்ளை வகராக்கள் அனைவரும் வருகை கூடி என் நாளைக்கு 106 ரூபாய் அன்பளிப்பால் இருக்கின்றார். நமது பரமேந்திரமங்கல கிராமத்திலே சீர திருப்பூர் வாழ்ந்திருக்கூடிய வீரவாளர் இன்னும் பழனி முதலியார்
ஆட்டோ டிரைவர் இன்னும் எங்க ஊர் மறுப்பிள்ளை குண்டியாத மறுப்பிள்ளை பழனி முதலியார் அவர் அன்மையாளி எங்கள் நாடமட்டு வாட்டி 100 ரூபாயும் அடியனுக்காக 100 ரூபாயும் ஆக 200 ரூபாய் நிற்கின்றார் பழனி முதலியார் அன்னாருக்கு அம்பாள் திருவேணும் நன்றி வணக்கம். இன்னும் இழுப்பத்தண்டுல கிராமம் இன்னும் காலம் சென்ற விநாயக முதலியார் அவருடைய குமாரராக அழைக்கூடிய குணசேகர் முதலியார் இன்னும் விநாயக முதலியாருடைய குமாரக்கூடிய குணசேகர் முதலியார் அவர் அம்மையாரி அடியன்பர் அன்பு கூர்ந்து 100 ரூபாய் நிற்கின்றார் அன்னாருக்கு வணக்கம். பரமேஸ்வரமங்கலத்திலே சீரும் சிறப்பட வந்திருக்கிறே முன்னாள் நடிகராக விளங்கக்கூடிய சேகர் என்பவர் இன்னும் எங்கள் நாடக கம்பெனியிலே புத்தகம் வாசிக்கக்கூடிய துறக்கான ஆசிரியருக்காக 100 ரூபாயும் துணியாளிக்கும் ராஜேஷ் என்பவர் 50 ரூபாயும் மணிகண்டல் ஜகுனியாளித்த அண்ணவருக்காக 50 ரூபாயும் ஆக 200 ரூபாய் அனுப்பிப்பார்கள். சுபோஜம் மகாராஜோடு இருப்பத்தெண்டு கிராமத்திலிருந்து இப்போது காட்சிவாழ வசிக்கக்கூடிய ஆறு நண்பர் அவர் அன்பியாரி அடியன்பர் அப்பு கூட்டு 100 ரூபாய் நிற்கின்றார் அன்னாருக்கு வணக்கம். நம்ம ஸ்வீட் பண்ண எடுப்பா சக்தி கணபதி வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் சக்தி கணபதி பயணத்துவாளர் சதீஷ்குமார் அவர் அன்பாளர்கள் ஆணைக்குழுக்கு 100